கைஸ் இதெல்லாம் துபாய் அந்த சைடில் வீடியோலலாம் பார்த்தது. இப்போ பாருங்கள் இதில் கார் போகிறதெல்லாம் இருக்குது. எனக்கே தலை சுற்றுது. அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான், நமக்கு தான் பயமாக இருக்குது. இப்போ மலேசியாவில் சிக்னல் போர்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் நான் சொன்ன வாக்கிங் ட்ரெயிலு. ஸோ இங்கேருந்து ஒரு 900 மீட்ரு. லண்டன் 10,822 கிலோமீட்ரு. நியூயார்க் சிட்டி, கேப்டவுனு, சிட்னி, பெய்ஜிங்கு. கைஸ் இங்கே பாருங்கள் பூரா ஒரிஜினல் செடி. ஹலோ மக்களே, வெல்கம் டு சிங்கப்பூர். நம்ம ஒன் டே ட்ரிப்பாக சிங்கப்பூர்லேருந்து மலேசியா ஜேபிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போயிட்டு திருப்பி சிங்கப்பூருக்குள்ளே வந்தால் சிங்கப்பூர் விசிட் விசா எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம மலேசியா ஜேபி எப்படி இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் மலேசியா கஸ்டமர் விட்டு வெளியே வந்த உடனே இந்த மாதிரி ஏரியாவை தான் பார்ப்பீங்க. ஸோ சிங்கப்பூர் டு மலேசியா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகளாக இருக்கும். அங்கேயே நாங்கள் வந்து ஒரு கேஎஃப்சி பார்த்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கேஎஃப்சிலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரே கிளம்பிட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இது வந்து ஒரு கனெக்டிங் பிரிட்ஜு மாதிரி நம்மளை வந்து ஒரு மாலுக்குள்ளே கொண்டு வந்து விடும். மாலுக்குள்ளே வந்ததுமே மலேசியாவுக்கு வந்துட்டால் எல்லாமே சீப்பாக இருக்குன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த மாலில் இருக்க ஐட்டங்கள் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கடை பார்த்தோம். ஸோ அங்கே வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ எல்லா இதையும் முடிச்சுட்டு சிட்டி ஸ்கொயர் மாலில் இருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து சரௌண்டிங்கில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்காக இருக்குது. ஜேபி இந்த கஸ்டம்ஸ் ஏரியா இந்த சரௌண்டிங்கில் மட்டும் ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றிலும் சின்ன சின்ன ஐட்டங்கள் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஒரு நாள் டே டைம்ங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதை போய் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த சிட்டி ஸ்கொயர் மால்லேருந்து வெளியே வந்தோடனே இங்கே வந்து வாக்கிங் ட்ரெயில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆப்போசிட்டில் ரோட்டுக்கு சென்டராக நடந்து போகிற மாதிரி. ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனால் இங்கே ஜேபியில் இருக்க சைனா டவுன் இருக்குது. ஸோ அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ மலேசியாவில் சிக்னல் போர்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் நான் சொன்ன வாக்கிங் ட்ரெயிலு. ஸோ இங்கேருந்து ஒரு 900 மீட்ரு நடந்து போகிற மாதிரி அப்படியே சின்ன சின்ன அட்ராக்ஷன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. மீனெல்லாம் நிறைய போட்டுருக்காங்க. அப்படியே மெதுவாக அந்த எண்டு வரைக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஷாப்பு நம்ம ஊர் மாதிரியே எல்லாமே இருக்குது. ஷூ கடை அப்படி இப்படின்னு எல்லா கடையுமே லைனாக வச்சுருக்குறாங்க. பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. பாருங்கள் இ ஸ்கூட்டரெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பப்ளிக் பேங்க் ஒன்று இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் கிளப்லேருந்து ஒரு சைன் போர்டு வச்சுருக்குறாங்க. லண்டன் 10,822 கிலோமீட்ரு. நியூயார்க் சிட்டி, கேப்டவுனு, சிட்னி, பெய்ஜிங்கு.
ரியோ டி ஜெனிரோ. ஸோ இங்கேருந்து யார் நடந்து போகிறாங்கன்னு தெரில, சைன் போட பாருங்கள். ஸோ ஆப்போசிட்டில் அருள்மிகு ராஜ மாரியம்மன் தேவஸ்தானம்னு ஒரு டெம்பிள் இருக்குது. நல்லா இருக்குப்பா, கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது. லேட்டஸ்ட்டாக எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் செலிப்ரேட் பண்ணாங்களோ தெரியல. பூ கடை எல்லாம் போட்டுருக்காங்க. சைஸ் ராணி சில்க்ஸ் திருமண பட்டுகள். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே போயிருக்கோன்னா டான் ஹியோக் நீ அப்படிங்கிற பேரில் இருக்கிற சைனா டவுனுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்னொரு 200 மீட்ரு. ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த சைனா டவுனு. ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் கடைங்களாக இருக்குது. பேர் டான் ஹியோக் நீ லேன் தெரு பேர். நிறைய சைனீஸ் கடை, சைனீஸ் கடைலாம் இருக்கு. உள்ள ஒரு டெம்பிள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்க சூப்பர் ஸ்பாட்டு. காய்ஸ் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா வெயில், செம வெயில், மண்டையை பொழக்குது. அதான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். போகிற வழியிலேயே நம்ம ஊரே மாதிரி நிறைய நகை கடைங்க, பட்டு சேலை கடைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ முடிஞ்சால் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பாருங்கள் ரகரகமாக அடுக்கி வச்சுருக்காங்க. பேக் வாங்குகிற ஐடியாவில் தான் வந்தோம். ஸோ எடுத்த உடனே நான் பேக் இருக்குது. ஸோ நம்ம ஜேபியில் இது சிட்டி ஸ்கொயர் மால் ஒன்று, அப்புறம் அயான் மால் ஒன்று இருக்குது, அப்புறம் கேஎஸ் மால் ஒன்று நினைக்கிறேன். ஸோ இந்த 3 மால் வந்து ரொம்ப பெரிய மால். ஸோ நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே ஒரு நாள் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். பாருங்கள் சின்ன பிள்ளைகள் ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு. கைஸ் இங்கே பாருங்கள், பூரா ஒரிஜினல் செடி. வெரி நைஸ். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்கை பிரிட்ஜ் இன் ஜோஹூர். ஸோ இப்போ நம்ம இதை பார்க்குறதுக்கு தான் ஸ்கை ஸ்கேப் அப்படிங்கிற பில்டிங்க்கு இந்த வழியாக போயிட்டுருக்கோம். ஸ்கை ஸ்கேப் மினராஜ்லாம் இல்லை. ஸோ ஒன்று வாய்க்குள்ளே நுழைய மாட்டேது கைஸ். ஸோ அதுக்குள்ளே போகிறோம். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வியூ இப்படி தான் இருக்குமா. அங்கே ஃபஸ்ட் நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம்.
ஸோ கைஸ் நம்ம இப்போ 34வது மாடிக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஸ்கை பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வாங்க. ஸோ கைஸ் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரிட்ஜில் வரேன், தலை சுற்றுது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ கைஸ் இதெல்லாம் துபாய் அந்த சைடில் வீடியோலலாம் பார்த்தது. இதை பாருங்கள், இதில் காரு போகிறதெல்லாம் இருக்குது. எனக்கே தலை சுற்றுது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை அந்த வேலை நடக்கிற பிரிட்ஜு எல்லாமே அப்படியே இருக்குது. பாருங்கள் நம்ம ஜேபி வியூவை பாருங்கள், ஃபுல் வியூவை. ஸோ இங்கே வந்து 15 நிமிஷம் டைம் சொல்லியிருந்தாங்க. இப்போ மட்டும் இந்த கண்ணாடி இடிஞ்சு விழுந்தால் என்ன ஆகும் கைஸ் பாருங்கள். தலை கீழே தான் விழணும். பட் வியூ சூப்பராக இருக்குது கைஸ். இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நம்மளை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ நம்ம வெளியே போகும்போது அது ஃப்ரேம் போட்டு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். வா பாருங்கள் எவ்வளோ கார்ஸ் போகுது. அவள் பாட்டுக்கு நடந்து போகிறான், நமக்கு தான் பயமாக இருக்குது. ஷூவை கழட்டி விட்டாங்க, நம்ம அப்படி நிற்கிறோம். வேறு லெவலில் இருக்குது. என்ன மேடம் என்ன பண்ணுறீங்க? ஸோ வாங்க அப்படியே அந்த சைடு போகலாம். ஸோ பயமாக இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே சைடில் பிடி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம இமிகிரேஷன் செக் பாயிண்ட்டு. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு அங்கே இருக்கிறதா ஒத்துதாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மலேசியன் ரிங்கெட்டில் தான் காசு கொடுத்தேன். பட் அவங்க வந்து கேஷ் அக்செப்ட் பண்ணல. ஸோ கீழே வந்து நான் சிங்கப்பூருக்கு மாஸ்டர் கார்டை வச்சு தான் பே பண்ணேன். ஸோ $22 அரௌண்ட் வந்துச்சு ரெண்டு பேருக்கும் சேர்த்து. மலேசியன் அமௌண்ட்டில் பே பண்ணிங்கன்னா 38 ரிங்கெட் ஒரு ஆளுக்கு. ஸோ ஒர்த்து தான் இந்த விசிட்டு. அதுக்கப்புறம் ஏதோ மினி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்னாங்க, அது இனி தான் போய் பார்க்கணும். ஸோ இது எப்படின்னா நம்ம கஸ்டம் செக் இருக்குல்ல, ஜேபி கஸ்டம் செக்குக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட் பில்டிங் தான் இது. ஸோ அங்கே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது, 5 நிமிஷம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். மறக்காமல் இந்த வியூவை செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் உள்ள தேட்டருக்கு வந்திருக்கோம். சீட் இங்கே இருக்குது, வாங்க உட்காந்துருக்கோம். கை குஷன் நல்லா இருக்குது. கேம் விளாடுறாங்க கைஸ். போதான் தெரியும். Different color, one's red, one is a blue. Just cut the box according color. Red cut red, blue cut blue. Wait, Okay. Don't move your leg, only your hand. Okay, nice. கேம் பார்க்குறாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து ஜஸ்ட் இது அப்சர்வேஷன் டெஸ்க்கு. ஸோ விஆர் கேமிங் வேறு லெவலில் இருந்தது. பார்க்குறதுக்கு தான் நம்ம சிஸ்டத்தில் பார்க்கும்போது வீடியோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம அந்த விஆர் கண்ணில் மாட்டிட்டு பார்க்கும்போது அப்படியே பாடியே ஷேக் ஆகுது, மேலே கீழே அந்த ரோலர் கோஸ்டர் போகும்போது. வேறு லெவலில் இருந்துச்சு. ஒர்த்து தான் கேம் விளாட்றது. ஸோ ஃபைனலாக நம்ம அந்த கண்ணாடி பிரிட்ஜையும் பார்த்துட்டோம், கேமிங் இதையும் பார்த்துட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக அப்சர்வேஷன் டெஸ்க்கு. ஸோ இங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், அப்படியே இந்த வியூவை என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பண்ணிவிட்டு எக்ஸிட் வந்து அந்த வழியாக இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குன்னா நம்ம ஜேபி செக் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்கில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நல்லா ஒரு சாப்பாடை போட்டுட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு ஈவினிங்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜேபியில் உங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.